அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். டேரிஃப் வார் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசா போயிட்டு இருக்குது. அமெரிக்கா சீனா இந்த ரெண்டுமே மாத்தி மாத்தி அவங்க வரியை அதிகரித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால உலக பொருளாதாரமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. பங்கு சந்தை வீழுது, தங்கம் விலை கூடுன்றாங்க, குறையுன்றாங்க. ஜோசியம் சொல்றவனுக்கெல்லாம் இன்னைக்கு அதுல மார்க்கெட் ஜோசியம் சொல்றாங்க. இப்போ அதை நம்பிலாம் தங்க விலை விழுது. இப்படி ஒரு குழப்பமான சூழல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? தங்கம் விலை அப்படிங்கிறதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். டாரிஃப் வார், சைனா, அதுவும் பின்னாடி வருவோம். முதல்ல அமெரிக்காவோட பொருளாதாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 1930களில் பார்த்தீங்கன்னா, இன்னும் சரியாக சொல்லப்போனால் 35களில் ஒரு பெரிய டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு அமெரிக்காவில். அதாவது அமெரிக்காவோட பொருளாதாரம் எப்படி வளரும் அப்படின்னா, அது வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ரோஜா செடிலாம் வச்சுருந்தீங்கன்னா வெட்டி விடு, அப்போ தான் நல்லா வளரும் அப்படின்னு. அது மாதிரி அப்பப்போ அதில் ஒரு அடி விழுந்தாதான் அது திரும்ப வளரும், இல்லைன்னா வளராது. அதை பற்றி நீங்கள் பொருளாதார நிபுணர்கள்ட்ட கேட்டிங்கன்னா விரிவாக சொல்லுவாங்க. சந்தை பொருளாதாரத்துக்கே உரிய பிரச்சனை அது. இப்போ பொருளாதார வீழ்ச்சி அடையும், அப்புறம் மறுபடியும் வரும். அப்போ அது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. அப்போவே அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறேன் நான், பிஸ்னஸை நீ டெவலப் பண்ணுன்னு சொல்லி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக அதை மாற்றுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அமெரிக்கா கம்யூனிஸ்டாகவே மாறலாமான்னு கூட யோசிச்சாங்க. கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கொண்டு வருவோம் அமெரிக்காவில்னு கூட ஆரம்ப கட்டத்தில் 1900 ஆரம்பத்தில் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ரூஸ்வெல்ட் கம்யூனிஸ்டே திட்டினாங்க. ஆமாம். ஆனால் அந்த காலம்லாம் போய் அது வேலைக்கு ஆகாது, கேபிட்டலிசம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு கேபிட்டலிஸ்ட் பாதைக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்திய நண்பர்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இங்கே வேலை பார்க்குறத விட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஈஸி அப்படிம்பாங்க. அதாவது வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நின்றுடும், அதுக்கு மேலே போகாது. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஈஸி சார். இங்கே அரசாங்கமே நிறைய அதுக்கான உதவிகள் எல்லாம் செய்வாங்க, பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதோட சூழலை உருவாக்கி கொடுக்கறது தான் அமெரிக்காவோட வேலையாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் அமெரிக்காவில் பேனாம் அப்படின்னு ஒரு ஏர்வேஸே வச்சுருந்தாங்க. அப்போ அதை நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ் வச்சுருந்த மாதிரி அதெல்லாம் விற்றுட்டாங்க. எப்போ 95லே விற்றுட்டாங்க. விற்றுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டான்னு ஒரு கம்பெனி தான் நம்பர் 1 ஏர்லைன்ஸ் அங்கே. அப்படி எல்லாமே தனியார். அங்கே உள்ள தனியாரையும் இந்தியாவில் உள்ள மோடியோட மாடலையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ என்னன்னா, மோடியோட மாடலுக்கு ட்ரம்ப் மாறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பின்னாடி வரோம். இங்கே நடக்கிறது என்னன்னா, கிரானிக் கேபிட்டலிசம்னா என்னன்னா, எனக்கு வேண்டிய ஆளுங்களை மட்டும் பிஸ்னஸில் டெவலப் பண்ணி விடுறது. கேபிட்டலிசம்ன்றது எவனுக்கு திறமை இருக்கோ நீ டெவலப் ஆகி வா அப்படிங்கிறது. திறந்த சந்தை, போட்டி சந்தை. சந்தைனாலே போட்டி இருக்கணும். இப்போ ஆராசா இருந்தப்போ அவர் மேலே குற்றச்சாட்டு என்ன, இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு அப்படின்னாங்க. எல்லாருக்கும் கொடுத்தப்போ அன்னைக்கு எல்லா ரேட்டும் இறங்குச்சு. இப்போ என்ன போச்சு, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலைன்னா கூட இன்கமிங் கால் வரும். அவுட் கோயிங் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு பேலன்ஸ் வேணும். ஆனால் இப்போ என்ன போச்சு பாருங்க, இன்கமிங் கால் வர்றதுக்கே நீங்கள் பணம் கட்டணுன்ட்டாங்க. ஏன்னா அந்த சந்தையை கட்டுப்படுத்திட்டாங்க. ஏர்டெல், ஜியோ இவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி இருந்த சந்தை இருந்த காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷனை ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காலே ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட, தயாரிப்பு வேலைகளை செய்வதை விட வெளியே கொடுத்தா நல்லதுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவன், அந்த போட்டியில் நிற்கிறதுக்கு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அந்த குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நீங்கள் யாராவது ஒருத்தரை வேலைக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு வேலைக்கு எடுத்தீங்கன்னா கூட $8 $10 சம்பளம் கொடுக்கணும். $10 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $800 இந்திய மதிப்புக்கு. வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் வேலை செய்யணும், 2 நாள். ஆமாம், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம். அப்போ அதை விட குறைந்த, இப்போ ஒருத்தரை அமெரிக்காக்காரனே வேலைக்கு வச்சிங்கன்னா, 8 மணி நேரம் வேலைக்கு வச்சிங்கன்னா என்னாச்சு, 8 8 $64 சம்பளம் கொடுத்தாகணும். இதை சைனாவில் கொடுத்துட்டா நீ என்ன எவ்வளோ வேணா சம்பளம் கொடுத்துக்கோ அப்படின்னா, சைனாக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு நாளைக்கு $500 சம்பளம் கொடுத்து ஆளை வேலைக்கு வச்சுருவான். அப்போ அவனுக்கு இன்னும் விலை குறைவாக தயாரிக்க முடியுன்றதுல பெரும்பாலான உற்பத்தி விஷயங்கள் பூரா சைனாவுக்கு போயிடுச்சு. நம்மளுடைய ஆங்கில அறிவின் காரணமாக, அதாவது தென்னிந்தியாவின் ஆங்கில அறிவின் காரணமாக பெரும்பான்மையான சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பூரா இங்கே வந்துருச்சு. முதல்ல மெடிக்கல் பில்லிங்னு வந்தது, அப்புறம் பிபிஓ அது இதுன்னு எல்லாமே இங்கே சவுத் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ட்ரம்ப் மோடினே எனக்கு வருது. ஏன்னா மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் பெரிய வித்தியாசமே தெரியல இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட்டர் அகெயின் அப்படின்றாரு. இப்போ ஏற்கனவே கிரேட்டராக தானே இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு அகெயின்?
புரியுதுங்களா? இப்போ இதை இப்படி பொருத்தி பாருங்க. தமிழ்நாடு GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52% இருக்கு. சிலர் 48ம்பாங்க, இருக்கட்டும் 48 கூட வச்சுக்கலாம். 48 50 52 50ன்னு ஆவரேஜா வச்சா கூட பள்ளி படிப்பை முடிச்ச 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல 50 பேர் கிராஜுவேட் ஆயிடுறாங்க அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளை கூப்பிட்டு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், உத்தரப்பிரதேசில் GER வந்து 16%. அவனுக்கு நான் கொடுத்துருக்கிற புதிய கல்விக் கொள்கை, அதே கல்விக் கொள்கையை நீ எடுத்துக்கோ, உன்னை வந்து ஐ வில் மேக் தமிழ்நாடு கிரேட்டர் அகெயின் அப்படின்னு பிஜேபிக்காரன் சொல்லலாம். அதே விஷயத்த தான் ட்ரம்ப் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. கார் தயாரிப்புல இருந்து எல்லா தயாரிப்புமே எல்லாமே வெளியே மக்களுக்கு பின்னாடி அது இன்னும் அதிகரிச்சிருச்சு. ஆமா, இப்போ ஃபோர்டே பார்த்தீங்கன்னா இங்க வந்துச்சு, நடுவில் மூணுனாங்க, இப்போ திரும்ப திறந்துட்டாங்க. 3 யூனிட் வச்சிருந்தாங்க, அதுல 1 யூனிட் மூடினாங்க, மறுபடியும் திறந்துட்டாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க, கம்பெனி அங்க இருக்கும், தயாரிக்கிறது வேற ஏதோ ஒரு நாட்டில் தயாரிக்கும், அங்கேருந்து திரும்ப அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணி அமெரிக்க சந்தையிலையும் விற்பான், வெளிநாட்டு சந்தைகள்லையும் விற்பான். ஸோ இப்படி இருக்கிற மாடல்ல நீ இப்போ திரும்ப வந்து ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட்டர் அகெயின் அப்படின்னு சொன்னா, ஃபோர்டு கம்பெனிக்காரன் திரும்ப போய் எங்க போய் நிலம் வாங்குவான், எங்க ஃபேக்டரி செட் பண்ணுவான், எங்க இருந்து ஆளை கூட்டு வருவான். இப்போ இங்கே சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா ஃபோர்டில் வேலை பார்த்த ட்ரெயின்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்லாம் இருப்பான். அதுக்கு ஈக்குவலான ட்ரைனிங்கோட உள்ள ஆளுங்கள்லாம் அங்கே எங்கே கிடைப்பான்? இங்கே 40,000 சம்பளம், அங்கே 4 லட்சம் சம்பளம். அப்போ எங்கே போகிறது? ஸோ அங்கே இருக்கிற மக்களே அதை செய்ய முடியாதுன்றாங்க. ஒரு விஷயம் நல்லா ஒழுங்காக போயிட்டு இருக்கு, அதை ஏன் கலைச்சிட்டு முதல்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஒரு கேள்வி, நம்ம கிரானிக் கேபிட்டலிசம் மோடி பண்ற மாதிரியே ஒரு ட்ரம்ப் பண்றாருன்னு சொன்னனே, அது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈலான் மஸ்க்குக்காகத்தான் ட்ரம்ப் வந்து இந்த வேலையை செய்யறாரு. இல்ல அப்படி சொல்லல, அமெரிக்கா வந்து நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்குது, எங்களுக்கு நிறைய கடன் ஆயிருச்சு, அப்போ நாங்க வந்து அதை சரி பண்றதுக்கு சில முயற்சிகள் செய்யறோம், எங்கிட்ட இருந்து நிறைய பேர் கொள்ளையடிக்கிறாங்க, 100% 120% எல்லாம் போடுறாங்க, அப்ப நாங்க அதுக்கு பதிலுக்கு நாங்க டேரிஃப் வைக்கிறோம், இவ்வளவுதானே. பதிலுக்கு டேரிஃப் இல்லைங்க. இப்ப இந்தியால வந்து நீங்க வந்து ஒரு டேரிஃப் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டேரிஃப் வந்து எதனால அப்படின்னு கேட்டா, நம்மலாம் வளரும் நாடுகள். அப்ப நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மொத்தமா இழுத்து மூடிடுவாங்க. இப்ப இலங்கையில எடுத்துக்கங்க, இலங்கையெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும்னாலே 4 லட்சம் ரூபா வேணும், செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினாலே 2 லட்சம் ரூபா வேணும். எப்படி அந்த பைக் வரும்னா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வேண்டான்னு அபேண்டன் பண்ண பைக்கு கார் எல்லாத்தையும் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே ரிப்பேர் பண்ணி இலங்கையில் வைப்பாங்க. இலங்கைக்குன்னு சொந்தமாக காரு பைக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது என்ன ஆயிடுச்சு, எதனால? வெளிநாட்டு பொருளாதாரத்தையே நம்பி உட்கார்ந்துருந்ததுனால, உற்பத்தியை. இப்போ நம்ம ஏற்கனவே உற்பத்தியில் ரொம்ப பின்னாடி தான் இருக்கும் சைனாவோடலாம் கம்பேர் பண்ணா. அப்போ இதை தாண்டி நம்ம வந்து டேரிஃபே வைக்காம இருந்தோம்னா என்ன ஆகும், எல்லாம் வெளிநாட்டு பொருட்கள் தான் இங்கே வரும். இன்னோவாக்கு அதிகமாக வச்சிருக்கிறதுனால தான் இப்போ உள்ளூரில் உள்ள கார்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒனிடான்னு ஒரு டிவி இருக்கு, அந்த டிவி நீங்கள் வாங்கினீங்கன்னா 40,000 50,000 வாங்கலாம். அதே ஸ்பெசிஃபிகேஷனோட ஈக்குவலண்ட்டாக இன்னொரு டிவி எல்ஜியோ சாம்சங்கோ வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 80,000 90,000 வரும். எதனால? அது வந்து சவுத் கொரியாலேருந்து வருதுன்றதுனால டேக்ஸ் போட்டு வைக்கிறது. எதுக்காக அந்த டேக்ஸ் போடுறோம்னா, இந்த ஒனிடா மாதிரி கம்பெனி டெவலப் ஆச்சுன்னா தான் இங்க வேலை பார்த்த ஆளுங்க பொருளாதாரத்திலே ஒரு நாடு சுயசார்பா இருக்க முடியும். அதெல்லாம் மட்டும் இல்ல, இதுல வேலை பார்த்தவன் அந்த வேலையோட திறமையோட இருப்பான். ஒனிடா நல்லா ஓடுதுன்றதை பார்த்து இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், இன்னொரு டிவி கம்பெனி ஆரம்பிச்சா அப்ப இங்க இருக்கிற தொழிலாளிக்கு அங்க வேலை கிடைக்கலாம். அப்ப இந்த தற்சார்புன்றது இங்க ஒண்ணு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வளர்ந்த நாடுகள்ல இதை செய்யறாங்க. ட்ரம்ப் இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எப்படின்னா, இங்க சில லூசுங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, வட இந்திய தொழிலாளர்கள்லாம் வந்து இங்க இருக்க வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னு. அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லை நம்மள்ட்ட, சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அசாம் நேபாள் இந்த ஏரியா பொண்ணுங்கள்லாம் இங்க வீட்டு வேலைக்கு வந்துருவாங்க. ஏன்னா இப்பவே வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கிடையாது. இப்பவே சென்னையில வந்து வீட்டு வேலைக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அந்த செட்டெல்லாம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போய் அவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல வீட்டு வேலைக்கெல்லாம் வர்றதுக்கோ, பைக் மெக்கானிக் கடையில பாத்தீங்கன்னா வட இந்தியாக்காரனை தான் அசிஸ்டண்டா வச்சிருக்கான். ஏன்னா லோக்கல்ல இருக்க தமிழ்நாட்டு பசங்க வர்றதுக்கு ரெடியா இல்லை, அவங்க எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த ரேஞ்சுக்கு அமெரிக்கா வந்த பிறகு இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு, சித்தாளு கொத்தனார் வேலைக்கெல்லாம் அமெரிக்காக்காரனை தான் போடணும், இங்க இருக்கிறதெல்லாம் வெளியே அனுப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுல மஸ்க் பிரச்சனை எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து என்ன பிரச்சனைனாங்க, ஈலான் மஸ்க்கு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அவரோட 2 முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஏஐ, ஒன்று கிராக் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லான்னு ஒரு கார். இந்த கிராக்குக்கு மட்டும் இதுவரை அவங்க செலவு பண்ணியிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $40 பில்லியன். 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி,
40 பில்லியன்னா 4000 கோடி ரூபாய் இல்ல, டாலர். அப்படின்னா இன்னும் 2 சைபர் சேர்த்துக்கலாம் நீங்க, சரியா? அதே மாதிரி டெஸ்லா கார் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அதுக்கு செலவு பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த டெஸ்லா கார் எடுத்தோம்னா அது அதுக்கு மேல செலவு பண்ணியிருக்காரு. ஆள் இல்லாம ஓடும், பேட்டரியில ஓடும் அப்படின்னு. இது ரெண்டுத்தையும் சைனா அடிச்சு காலி பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்னா, அவன் வந்து டீப் சீக்னு ஒரு ஏஐ கொண்டாந்து லான்ச் பண்ணிட்டான். இவர் செலவு பண்ணது எவ்வளோ? 4000 கோடி டாலர். அவன் செலவு பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னா 6 மில்லியன், 60 லட்சம் டாலர். 4000 கோடி எங்க இருக்கு, 60 லட்சம் டாலர் எங்க இருக்கு? இந்த ப்ராடக்ட் இதை விட நல்ல ப்ராடக்டா இருக்கு. அதுதான் சிக்கல். இது வந்து விலை கம்மி, ஆனா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இது இந்த கிராக்கை விட நல்லா வேலை செய்யுது. அதே மாதிரி டெஸ்லா காருக்கு பதிலாக பிஒய்டின்னு ஒரு காரை லான்ச் பண்ணியிருக்கான் சைனாக்காரன். அந்த கார் வந்து, இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோவாட் தான் பேட்டரியோட பவர். அதை வச்சு ஒரு தடவை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 270 கிலோமீட்டர் போகலாம், நான் ஸ்டாப்பாக போகலாம். அதை மறுபடியும் சார்ஜ் பண்ணணும்னா 2 மணி நேரம் ஆகும். அந்த சார்ஜிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெட்ரோல் பங்க்லாம் அதுக்குன்னே வச்சிருப்பான். அதில் போய் சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடும். இந்த பிஒய்டி காரில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. நான் 2 மட்டும் தான் சொல்கிறேன். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 1000 கிலோவாட். அதாவது இதை மாதிரி டபுள் மடங்கு, 500 கிலோமீட்டருக்கு மேலே போகலாம். 480 கிலோமீட்டர் என்னவோ போக முடியும். அது மட்டும் இல்லை, இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ல 2 மணி நேரம் ஆகும். பிஒய்டி காரு 15 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும். 15 நிமிஷத்தில் இதை மாதிரி டபுள் மடங்கு சார்ஜ் ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் பிஒய்டி காரன் என்ன சொல்கிறான்னா, நீ வண்டியோட சேர்த்து பேட்டரிலாம் வாங்க வேணாம், வண்டியை மட்டும் வாங்கிக்கோ, நம்ம கேஸ் சிலிண்டர் மாத்துற மாதிரி பேட்டரியை மட்டும் மாற்றிக்கோன்றான். அங்கங்கே பாயிண்ட்ல இருக்கும், நீ பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்கும். நீ நேராக போனேன்னா பேட்டரியை கொடுத்துட்டு அவன் புது பேட்டரி தருவான். அது சார்ஜ் பண்ணதுக்கு காசை மட்டும் கொடுத்துட்டு நீ அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? பேட்டரி தேய்மானம் அதெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து அவன் கார்காரனே பார்த்துப்பான். டெஸ்லாவில் வந்து நீங்கள் காரை பேட்டரியோட தான் வாங்கணும், பேட்டரி நீங்கள் தான் சார்ஜ் பண்ணிக்கணும். அப்போ இந்த காரை நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ண முடியாதுன்னா வீட்டில் சார்ஜ் பண்ணலாம், பண்ணிக்கலாம். வேணும்னா அவசரத்துக்கு அப்படியே பேட்டரியை கழட்டி கொடுத்துட்டு வாங்கி மாட்டிட்டு போயிடலாம். இப்போ இந்த ரெண்டும் வந்த உடனே இந்த 2 ப்ராடக்ட்டும் ஈலான் மஸ்கோட உயிர் நாடியான ப்ராடக்ட். இது 2 அடி. இப்போ சீனாவுக்கு மட்டும் நான் டேரிஃப்னு கொடுத்தேன்னா ஊரே என்னை திரும்பி பார்க்கும். அப்போ வரவும் போகிற எல்லாருக்கும் டேரிஃபை போடு. புரியுதுங்களா? அப்போ சந்தேகம் வராது. நண்பரை காப்பாற்ற தான் நான் இந்த வேலையை செய்கிறேன்னு சந்தேகம் வராதுன்னா பிரேசில் மேலே டேக்ஸு, இந்தியா மேலே டேக்ஸு, ஐரோப்பிய யூனியன் மேலே டேக்ஸு. கொடுமை என்னன்னா வியட்நாம் மேல எல்லாம் டாக்ஸ் போட்டுருக்காங்க. 56% அதிகபட்சமா அங்கதான் போட்டுருக்காங்க. வியட்நாம்ல இருந்து என்னையா அமெரிக்காவுக்கு அனுப்ப போறோம்? சரி, ஆனா இப்ப நீங்க சொல்றது வியட்நாம் கூட விட்டுருக்கீங்க, தாய்லாந்து மேல எல்லாம் போட்டுருக்காங்க. தாய்லாந்துக்கு பணமே வந்து வெளிநாட்டுக்காரன் உள்ள வந்தாதான். பெங்குயின் மட்டுமே இருக்கக்கூடிய அண்டார்டிகாவுக்கு டாரிஃப் போட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப எலான் மஸ்கோடைய கம்பெனிகள் எல்லாமே சீனாவில் இருக்குது, அங்க இருந்து உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு வருது. அப்ப டாக்ஸ் போட்டோன்னா எலான் மஸ்க்கு தானே அவருடைய ப்ராடக்டோட விலை ஏறும், அப்ப அமெரிக்காவில் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லுங்க. ஈலான் மஸ்கோட ப்ராடக்ட்டுக்கு அமெரிக்காவில் டாக்ஸ் வரும், ஆனா பிஒய்டியோட ப்ராடக்ட்டுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகும்ல டாக்ஸ். ஏன்னா நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது. இது வந்து அவுட் சோர்சிங்க்கு வேற டாரிஃப் இருக்கும். ஆனாலும் அது மூலமா விலை ஏறத்தான் செய்யும். எலான் மஸ்கோட ஷேர் 15% விழுந்துருக்குதுங்களே. அப்படி விழுந்ததுக்கு காரணமே அதுதான். இதுல இன்னொன்று வேற எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, தங்க விலை குறைஞ்சிருச்சுன்னு. குறைஞ்சிரும், அவசரப்படாதீங்க, 38% குறையும் சொல்றாங்க. அது வந்து யார் அந்த மாதிரி பரப்பி விட்டாங்கன்னு தெரியல. 2000 ரூபாய் இறங்கி இருக்குது நேற்று. இந்த இன்ஃபிளேஷன் வரும்போதெல்லாம் கோல்டோட பிரைஸ் ஏறும். இது வந்து ஒரு மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி நீங்க பார்க்கலாம். அதாவது ஷேர் மார்க்கெட் ஏறிக்கிட்டே போச்சுன்னா கோல்டு ஏறாது, அப்படியே ஒரு நிலையான ரேட்ல நிற்கும். ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்க, கோல்டு விலை ஏற ஆரம்பிச்சிடும். என்ன நடக்கும்னா எஃப்ஐஐ அப்படிம்பாங்க, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது எல்ஐசி மாதிரி நீங்கள் வச்சிங்களா, புரியுற மாதிரி பொதுமக்கள்லாம் நிறைய பணம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை வந்து அப்படியே வச்சுருந்தா ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ கூட நம்ம கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா காலனின்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு அதுக்கு பேர் யுனைடெட் இந்தியா காலனி தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. வெள்ளக்கார காலத்தில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருந்தான். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணம் போடுறவங்க பணத்தை வாங்கி எப்படி அதை டெவலப் பண்றது, அந்த பணத்தை எந்த தொழில போடுறது. அப்ப ஷேர் மார்க்கெட்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது, ரியல் எஸ்டேட். அப்ப என்ன பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட் நிலத்தை வாங்கி போட்டு அந்த இடத்த பிளாட் போட்டு வித்து அதுல ப்ராஃபிட் எடுத்து இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து அந்த யுனைடெட் இந்தியா காலனிலாம். இப்ப ஷேர் மார்க்கெட் வந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர்ல ரேட் இறங்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னா டக்குன்னு கோல்டு பாண்டுக்கு மாத்திடுவாங்க. எப்பெல்லாம் இன்ஃபிளேஷன் வருதோ அப்பெல்லாம் கோல்டு விலை ஏறதான் செய்யும், இறங்கவே இறங்காது. அது வந்து தற்காலிகமா சில நேரத்தில் ஏறுற மாதிரி இறங்குற மாதிரிலாம் தெரியும், அப்படிலாம் ஏறாது. ஏன்னா நேற்று வந்து ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் ஆச்சு, ஒரு 400 பாயிண்ட் கொஞ்சம் நடுவில் கூடிச்சு, அப்புறம் குறைஞ்சிருச்சு. அந்த கூடின நேரத்தில் குறைஞ்சிற மாதிரி இங்கே ரேட் ஏறி இருக்குமே தவிர இப்போ ட்ரம்ப் உருவாக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் வந்து
டெம்பரரி இன்ஃப்ளேஷன் கிடையாது. இது வந்து சாலிடாக பர்மனெண்ட் இன்ஃப்ளேஷன். ஏன்னா இப்போ கொரோனா டைமில் ஒரு இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டு அந்த இன்ஃப்ளேஷன் வந்து 2022 வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு. அதை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி கொண்டு வரதுக்கே இந்த 3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ வந்தவுடனே ஒரு 10 நாளில் அதை அடித்து காலி பண்ணிட்டாரு. கொரோனா இன்ஃப்ளேஷன் மாதிரி ஈக்குவலாக ஒரு இன்ஃப்ளேஷனை கொண்டு வந்துட்டாரு. இதனால நமக்கு பாதிப்பானா கண்டிப்பாக நமக்கும் பாதிப்பு தான். கண்டிப்பாக நமக்கும் பாதிப்பு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் இருக்கவனுக்கு பூரா வேலையில் பிரச்சனை வரும், சம்பளம் குறையும். அவனுக்கு சம்பளம் குறைஞ்சா அவன் குடியிருக்க வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது. அவன்கிட்ட வாடகை வரலைன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட காசு இருக்காது. இது எல்லாமே ஒரு சைக்கிள் ஆகிடும். அப்போ மக்கள்கிட்ட செலவு பண்ண பணம் குறையும். அவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னா மக்கள்கிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்காதுன்றதுனால. ஆமா, 30% 35% வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது பற்றாக்குறை வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றேன். இல்ல, மக்கள்கிட்ட பணம் இல்லைன்றதுனால கோல்டு வாங்க முடியலன்றதுனால விலை இறங்கும் அப்படின்றாங்க. அது ஒரு வகையில லாஜிக் கரெக்ட் தான். இருந்தாலும் அந்த லாஜிக்கை விட இந்த லாஜிக் ரொம்ப முக்கியமான லாஜிக். இன்ஃப்ளேஷன் ஏற 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 கோல்டு விலை ஏறதான் செய்யும். இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணி பாருங்க, கோல்டோட ரேட் வந்து 24 கேரட் கோல்டு வந்து 9,000 தாண்டிடும். 9,000 தாண்டியே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது தொடர் இன்ஃப்ளேஷன். இந்த தொடர் இன்ஃப்ளேஷன்ல கோல்டு வந்து இறங்கவே இறங்காது. சரி, ஆனா இவ்வளவு பெரிய பாதிப்பு வருது. அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க, ஊடகங்கள்ல விவாதங்கள் நடக்குது. அனல் பிறகு ஆங்கிலத்துல வந்து அமெரிக்காவில் விவாதங்கள் நடக்குது. எதையுமே அவர் கன்சிடர் பண்ற மாதிரி தெரியல. மோடி நள்ளிரவில் நமக்கு நியூஸ் இவ்வளவு கலவரம் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது இந்தியால. மோடி எதுக்காக கவலைப்படுறாரா? எனக்கு அதெல்லாம் பத்தி பிரச்சனையே இல்லை, எனக்கு அதானியும் அம்பானியும் சரியா இருந்தா போதும் அப்படிங்கிற மூட்ல இருக்காருல்ல. இந்த மோடியோட மூட்ல இருக்கிறவர் ட்ரம்ப்ன்றப்ப அவர் உலகத்தை பத்தி அவரே அங்க கவலைப்படுறாரு. எனக்கு ஈலான் மஸ்க் நிம்மதியா இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் அவரோட பார்வையா இருக்கு. இது ரெண்டுமே ஒரே ஆங்கிள் தான். அதானியோட பங்குகள் சரிவுல விழுந்துச்சுன்னு உடனே அவசர அவசரமா கூப்பிட்டு எல்ஐசியை மிரட்டிலாம் பங்கு வாங்க வச்சாங்க. வாங்கி தானே ஏத்த வச்சாங்க. எல்ஐசி மட்டும் இல்ல, அரசு நிறுவனங்களும். மேஜர் வந்து எல்ஐசி இல்லை, அது அரசு வந்து சில நேரங்களில் வந்து பங்கு சந்தையை நிலைநிறுத்துறதுக்காக பணத்தை உள்ள பம்ப் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைனா வந்து பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில். அவங்க பம்ப் பண்ணுறது எதுக்குன்னா, நமக்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் இருக்கு, அவங்களுக்கு டெப்ளீஷனில் இருக்கு. டெப்ளீஷனாக விலைவாசி இறங்கிக்கிட்டே போகுது, எல்லா பொருட்களோட விலைவாசியும் இறங்கிக்கிட்டே போகுது. அப்போ அதை காப்பாற்றுறதுக்காவது மார்க்கெட்டை தூக்கணுன்றது தான் அவங்களோட வேலையாக இருக்குது. ஏன்னா இப்போ அங்கே டெப்ளீஷனில் இருக்கிறதுனால ஸ்டாக்கும் விலை இறங்கிட்டு போகுது. ஸ்டாக்கும் விலை இறங்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா சைனாவோட ஷேர் மார்க்கெட் வந்து அரசாங்கத்தோட பணத்தில் தான் வேலை செஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அமெரிக்காவோட சூழ்நிலை அப்படி கிடையாது. அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதோட பொருளாதார மாடல் அப்படி இருப்பதனால் உலகம் முழுக்க அந்த பாதிப்பு எதிரொலிக்கும். இப்போ ரஷ்யாவில் ஒரு பாதிப்பு அப்படின்னா ரஷ்யாவுக்கு மட்டும்தான் நடக்கும், சைனாவில் ஒரு பாதிப்புனா சைனாவுக்கு மட்டும்தான் நடக்கும், வேற எங்கேயும் பெருசாக பாதிப்பு வராது. ஆனால் அமெரிக்காவோட பொருளாதார அமைப்பே வந்து எல்லா நாட்டையும் பின்னி படைஞ்சிருக்கு. சரி, இப்போ தங்க வளம் ஏறுது எனக்கு புரியுது, பெட்ரோலிய விலை ஏன் இங்கே டக்குன்னு கீழே விழுந்தது? இல்லை, அதான் உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சேஃப் கிரவுண்டை பார்க்க போக ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே க்ரூட் ஆயில் எல்லாத்துலேயுமே வந்து பயன்பாட்டை பொறுத்த வர உள்ள ரேட் அது. இங்கே நீங்கள் தங்கம் வந்து சேஃபான இடம். நீங்கள் வந்து உலகத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் பணம். அது அந்த பணத்துக்கு பேர் டாலரோ ருப்பீஸோ யான் ரூபிள் இதெல்லாம் எந்த பேரும் கிடையாது. கோல்டு தான் பணம். கோல்டு தான் பணம். நீங்கள் டாலரை இந்தியா கொண்டு வந்து செலவு பண்ண முடியுமா? இந்திய ரூபாயை கொண்டு போய் துபாயில் செலவு பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஆனால் கையில் ஒரு மோதிரம் போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க, நீங்கள் வேணா செலவு, அதுதான் பணம். அதனால தான் எல்லா இன்வெஸ்டரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் மார்க்கெட் அடி வாங்குது அப்படின்னா எல்லாரும் கோல்டு பக்கம் போயிடுவாங்க. சரி, எனக்கு இது புரியுது, இன்வெஸ்டர்ஸ் கோல்டு பக்கம் போகிறது புரியுது. ஆனால் பல நாடுகள், குட்டி குட்டி நாடுகள் எல்லாமே டாலரை கொடுத்துட்டு தங்கத்தை ஏன் வாங்குறாங்க? ஏன்னா டாலரே இறங்கிச்சுன்னா அமெரிக்கா பொருளாதாரம் விழுந்துச்சுன்னா டாலரும் இறங்கும்ல. அதுக்கு உங்களை போல யூடியூப் கம்பெனியும் இன்னும் வருத்தப்படணும். ஏன்னா உங்களுக்கு டாலர்ல தான் அவன் கொடுப்பான். நீங்கள் $100 வருது, இன்னைக்கு 8,600 ரூபாப்பா, 8,600 ரூபா வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது டப்புனு விழுந்து 60 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, யூடியூப் நடத்துகிறவங்க வர பாதிக்கப்படும். அவனுக்கு 8,000 ரூபா வந்த இடத்துல 6,000 ரூபா தான் வரும். ஸோ இது எல்லா இடத்துலையும் பாதிக்கும். அதனால தான் தங்கம் போகிறாங்க எல்லாருமே. ஸோ இது அமெரிக்காவுக்கு மட்டும் வைக்கிற கொள்ளி இல்லை, இது உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலையிலையும் வைக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நாம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இந்த ஆள் பண்ணுற வேலை லூசுத்தனமாக இருக்குது. சைனாவுக்கு 104% டேரிஃபா. 104% டேரிஃப்னா யோசிச்சு பாருங்க, ஒரு கார் 1 கோடி ரூபான்னா நீங்கள் 2 கோடி ரூபா கொடுத்து தான் வாங்கணும். அது வந்து வெப்பம். நம்ம இங்கெல்லாம் நம்ம இந்தியாலையும் அப்படிதான் இருக்குது. இப்போ இவர் விஜய் கூட ஒரு கார் வாங்கிட்டு
நான் வரி கட்ட மாட்டேன், எனக்கு வரி விலக்கு கொடுங்கன்னு கோர்ட்டுக்கெல்லாம் போனாரு. அந்த காரோட விலையே இன்னும் 2 கோடியாம். அதுக்கு டாக்ஸ் 4 கோடி ரூபா கட்டணும். கட்டி அது உங்க இந்தியாவுக்கு வரும்போது 10 கோடி ரூபா அந்த ரேட்டு. ஆமா. அதாவது வளரும் நாடுகள் டாரிஃப் போடுதுன்னா அது அந்த நாட்டின் தொழில்நுட்பத்தை வளர்க்கறதுக்காக போடுற டாரிஃப். ஒரு தற்காப்பு நிலை. வளர்ந்த நாடு வந்து டாரிஃப் போடுறதுலாம் அவங்களோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடியது. அதனாலதான் இப்ப அமெரிக்காவிலே போராட்டங்கள்லாம் நடந்து. ஆமாங்க. நான் நடந்து போறேன், ஒருத்தர் தர்பூசணி விற்கிறாரு. ஆனா எவ்வளவு நேரம்? 30 ரூபா. ஒரு 20 ரூபாய்க்கு தரீங்களா, 25 ரூபாய்க்கு தரீங்களா? இதே ஒருத்தன் கார்ல வரான், அப்படி காரை நிறுத்திட்டு அப்படியே இறக்கி எவ்வளவு பாருங்க, 50 ருபீஸ் சார் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ வளர்ந்த நாடுகள் கொஞ்சம் இப்போ வளராத நாடுகள்ட்ட இருந்து கொஞ்சம் நிறைய அனுப்பிடலாமே நம்ம, அது அதன் மூலமா நமக்கு லாபம் கிடைக்குமேன்னு பார்ப்போம். வளர்ந்த நாடுகள் இந்த வேலை நமக்கு மிச்சமாச்சே, புரியுதுங்களா? செலவு குறை, அவனுக்கு வேலை மிச்சம். முதல்ல நீங்க வந்து உங்களுக்கு இப்போ 2 விஷயம், நேரம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? நேரம் எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். ஆனா ஏழையின் நேரத்துக்கு மதிப்பு கம்மி, பணக்காரனோட நேரத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஏன்னா அவன் நிறைய காசு வச்சிருக்கான்றதுனால. இப்படிதான் உலகம் இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை. அமெரிக்காவை பொறுத்தவரை டாரிஃப் இல்லாம வாங்கினான்னா அவனுக்கு நல்லது. ஒரு நாடு டாரிஃப் இல்லாம வாங்கினா நல்லதா இல்லையா அப்படின்னு கேட்டா, நல்லதுன்றதுக்கு எங்க இருந்து புரிஞ்சுக்கலாம்னா துபாய், சிங்கப்பூரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஃப்ரீ ட்ரேட் ஜோன்னே அறிவிச்சிடறாங்க, புரியுதா? அப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? மக்களை, அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்றணும். இந்த ஒரு 4-5 நாள்லயே 12 ட்ரில்லியன் லாஸ். ட்ரில்லியன், பில்லியன் கூட கிடையாது, ட்ரில்லியன்ல லாஸ். இந்த லாஸை சரி கட்டுறதுக்கு இன்னும் 25 வருஷம் ஆகும் அமெரிக்காவுக்கு. சரி, இவ்வளோ டாரிஃப்ன்றாரு, அப்படி எவ்வளோதான் வந்து அமெரிக்கா உள்ள இறக்குமதி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $3.7 ட்ரில்லியன் தான் இறக்குமதி ஆகுது. மொத்த அமௌண்ட் $3.7 ட்ரில்லியன். ஆனா இப்ப லாஸ் எவ்வளவு ஆயிருக்கு? 3 மடங்கு ஜாஸ்தி, 12 ட்ரில்லியன் லாஸ் ஆயிருக்கு. தற்காலிகம் தான், இது ஒரு கசப்பு மருந்து இல்ல. அவர் சொல்றது என்ன சொல்றாரு, இந்த 3.7 ட்ரில்லியன் நான் இம்போர்ட் டாக்ஸ் போட்டேன்னா ஏறும்ல, முதல்ல எடுத்துடலாம், ஒரு 5 ட்ரில்லியன் 6 ட்ரில்லியன் ஆயிடும்ல அப்படின்றாரு. இவ்வளவு டாக்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இம்போர்ட் பண்றதை குறைச்சிருவான்ல. இப்ப ஜாக்வாரை வந்து அங்க விற்க வேண்டாம்னு சொல்லி டாடா முடிவு எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். அப்ப அந்த 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 ஜாகுவார்ல வந்து ஒரு $1/2 ட்ரில்லியன் ஒரு வியாபாரம் நடக்குதுன்னு வச்சுங்க, அது மொத்தமா நக்கிட்டு போயிருச்சு இல்ல. இம்போர்ட் டாக்ஸ் வர்றது அப்புறம் ஏற்கனவே வந்துட்டு இருந்த பிசினஸே போச்சு இல்ல. இந்தியாவின் மோடியை போல அமெரிக்காவின் ட்ரம்ப் வந்து தன்னுடைய நண்பனோட 2 பிசினஸை காப்பாத்துறதுன்ற ஒரு முடிவோட உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. உலக பொருளாதாரத்தை எப்படியோ நாசமா போங்க, எனக்கு வந்து ஈலான் மஸ்க் நல்லா இருந்தா போதும். அது ஈலான் மஸ்க் பார்த்துருக்கீங்களா நீங்க? அமெரிக்க வெள்ளை மாளிகையில வந்து யார் உள்ள வரதா இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று உண்டுங்க. அந்த ஃபுல் சூட்டோட தான் வருவாங்க, யாருமே அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. ஒரு டவுசரை போட்டு போறாங்க, டவுசரும் ஒரு டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டு பிள்ளைய தூக்கி தோளில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் பிரசிடென்ட் முன்னாடி. அப்போ ட்ரம்ப் வந்து அவங்ககிட்ட ஏதோ வசமா சிக்கியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு தோணுதுங்க. இல்லைன்னா ஒரு உலகத்தின் பவர்ஃபுல்லான ஒரு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது த பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னாலே அமெரிக்க பிரசிடென்ட் மட்டும் தாங்க குறிக்கும் ஆங்கிலத்துல. மற்ற நாட்டு பிரசிடென்ட் எல்லாம் சொல்லும்போது பிரசிடென்ட் ஆஃப் சைனா, ரஷ்யன் பிரசிடென்ட், இந்தியன் பிரசிடென்ட்னு சொல்லுவோம். வெறுமனே பிரசிடென்ட்னு சொன்னா அமெரிக்க பிரசிடென்ட் தான் குறிக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட் முன்னாடி இவன் இவ்வளவு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான்னா அவங்க 2 பேருக்கும் உள்குத்து ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இந்த அவனோட முக்கியமான 2 ப்ராடக்ட் வந்து சைனா கையில சிக்கிருச்சு. நீங்க எல்லா நாடையும் பாருங்க, கடைசியா பார்த்தா சைனாக்கு மட்டும் தான் 104%. ஸோ போடுறது சைனாக்கு போடுறது தான் அவனோட யோசனை. சைனா முதல்ல சொல்லிட்டான், நீ ட்ரேட் வார்னாலும் சரி, ரியல் வார்னாலும் சரி, 2க்கும் நான் ரெடி தான் தம்பி, பாத்துக்கலாம், வா போட்டு பார்த்தலாம் அப்படின்ட்டான். சைனாவை பத்தி கவலை இல்லை, அவனுக்கு கன்சியூமர் பிரச்சனை கிடையாது. சைனாவில இருந்து அதிகமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. மூலப்பொருட்கள் ஒரு பக்கம் முன்னாலும் உற்பத்தியான பொருட்கள் கூட நிறைய ஏற்றுமதி ஆகுது. அப்படின்னும் போது சீனாவுக்கு அது பாதிப்பு தானே இல்லையா? அமெரிக்காவோட கன்சம்ஷன் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா உலக நாடுகளோட மற்ற நாடுகளோட கன்சம்ஷனோட கம்பேர் பண்ணீங்கன்னா வெறும் 10-15% தான் வரும். அந்த 15%ஆல சைனாவுக்கு பெரிய அடியெல்லாம் உள்ளது. ஆனா சைனால இருந்து அமெரிக்கா கன்சியூம் பண்றது, சைனால இருந்து இந்தியால இருந்தும் அமெரிக்கா கன்சியூம் பண்றது பெரிய அளவு. அதனால பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான் வரும். அமெரிக்க மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அவ்வளவுதான். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய அந்த வர்த்தக இது இருக்குல்ல, ட்ரேடு, அது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $180 பில்லியன். அதுல நாம அனுப்புறது தான் ஜாஸ்தி, நாம அங்கேருந்து வாங்குறது கம்மி. நாம வாங்குறது அதுல மொத்தம் 35% தான் நம்ம வாங்குறோம். மிச்சம் 65% அந்த 180 பில்லியன்ல இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு தான் பொருள் போகுது. இப்போ இவ்வளவு டாரிஃப் போட்டா இந்தியால இருந்து அந்த பொருளை வாங்கி கடைசியா பயன்படுத்த போறது யாரு?
அமெரிக்க மக்கள் தானே. நேற்று வரை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த ஒரு பொருளை 150 ரூபா கொடுத்து வாங்க போறது அவன் தானே. அப்ப நேரடியான பாதிப்பு அமெரிக்க மக்களுக்கு தான். அதனாலதான் போன வாரம் வெள்ளி சனி 2 நாளும் அமெரிக்கா பூரா எல்லா ஊர்லயும் ஒரே மக்கள் திரண்டு வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவிலே இவ்வளவு காலத்துக்கு பிறகு வால் ஸ்ட்ரீட் போராட்டத்துக்கு பிறகு இப்பதான் மறுபடியும், ஏன்னா ஒரு கேபிட்டலிச நாடு வந்து மக்களை வந்து போராட்டத்தை நோக்கி யோசிக்கலாம் வைக்காது. அப்ப அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த த்ரெட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஷேர் மார்க்கெட் உழுவுது, எல்லா இடமும் எதிர்ப்புகள் வலுக்குது. ஐரோப்பிய யூனியன்ல இருந்து சொல்லிட்டாங்க, இதெல்லாம் சரியா வராதுப்பா, நாங்களும் உங்களுக்கு பதிலுக்கு டாரிஃப் போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. இங்கிலாந்து மட்டும் தான் வாயை திறக்காம இருக்கிறாங்க. அதுவும் கூடிய விரைவில் அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.